வாகனங்களில் டைமிங் என்பது இன்ஜினில் உள்ள பாகங்கள் ஒன்றோடு ஒன்று மிக சரியான நேரத்தில் இணைந்து செயல்படுவதை குறிக்கும். இதை சரியாக அமைக்காவிட்டால் இன்ஜின் இயங்காது அல்லது பழுதாகிவிடும். முக்கியமாக இரண்டு வகையான டைமிங் உள்ளன. வால்வு டைமிங், மெக்கானிக்கல். இதுதான் பொதுவாக டைமிங் பெல்ட் அல்லது டைமிங் செயின் என்று மெக்கானிக்குகள் குறிப்பிடும் விஷயம். என்ன செய்கிறது? இது இன்ஜினின் கிராங்க் ஷாஃப்ட், பிஸ்டனை இயக்குவது, மற்றும் கேம் ஷாஃப்ட், வால்வுகளை இயக்குவது ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் சுழல வைக்கிறது. ஏன் முக்கியம்? பிஸ்டன் கீழே இறங்கும்போது காற்று உள்ளே வர வேண்டும், இன்டேக். பிஸ்டன் மேலேறும்போது புகையை வெளியே தள்ள வேண்டும், எக்ஸாஸ்ட். இந்த நிகழ்வுகள் சரியான நேரத்தில் நடப்பதற்கு வால்வு டைமிங் அவசியம். ஆபத்து: டைமிங் பெல்ட் அறுந்துவிட்டாலோ அல்லது டைமிங் தவறாக இருந்தாலோ பிஸ்டன் மற்றும் வால்வுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி இன்ஜின் முழுமையாக பழுதாகிவிடும். இக்னிஷன் டைமிங், எலக்ட்ரிக்கல். இது பெட்ரோல் என்ஜின்களில் ஸ்பார்க் பிளக் எப்போது தீப்பொறியை உருவாக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதாகும். செயல்பாடு: பிஸ்டன் மேலே வரும்போது சரியான தருணத்தில் எரிபொருளை பற்ற வைக்க வேண்டும். முக்கியத்துவம்: தீப்பொறி மிக விரைவாகவோ அல்லது தாமதமாகவோ உருவானால் இன்ஜின் முழு ஆற்றலை வெளிப்படுத்தாது, மைலேஜ் குறையும். நவீன தொழில்நுட்பம்: பழைய கார்களில் இதை கையால் அட்ஜஸ்ட் செய்வார்கள், ஆனால் நவீன கார்களில் ECU கம்ப்யூட்டர் தானாகவே இதை துல்லியமாக கட்டுப்படுத்தும். VVT என்றால் என்ன? வேரியபிள் வால்வு டைமிங். இன்றைய நவீன கார்களில் மாருதி, டொயோட்டா, ஹோண்டா என்று எழுதியிருப்பதை பார்த்திருப்பீர்கள். சாதாரண இன்ஜின்களில் டைமிங் ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் VVT தொழில்நுட்பம் வண்டி ஓடும் வேகத்திற்கு ஏற்ப வால்வு திறக்கும் நேரத்தை மாற்றி அமைக்கும். இதனால் அதிக மைலேஜ் மற்றும் அதிக பவர் கிடைக்கும். டைமிங் சரியில்லை என்பதற்கான அறிகுறிகள்: இன்ஜின் அதிரும், வண்டி நியூட்ரலில் இருக்கும்போது இன்ஜின் நடுங்கும், சத்தம், நாக்கிங். ஆக்சிலரேட்டர் கொடுக்கும்போது இன்ஜினில் கடகடவென சத்தம் வரும், பவர் குறைவு, வண்டி முன்பு போல வேகமாக வேகம் எடுக்காது, பிக்கப் டிராப். ஸ்டார்டிங் பிரச்சனை: வண்டி ஸ்டார்ட் ஆக தாமதமாகும்.